தஞ்சாவூரில் தவேக நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்ற கட்சியின் தலைவர் விஜய் விவசாயம் சார்ந்த பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார். அதுகுறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வாக்குறுதி எல்லாமே பொருளாதார அடிப்படையில் ரொம்ப மோசமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு ஒரு கீழே இருக்கவங்க எல்லாத்துக்குமே படிப்பு செலவு பார்த்துக்கிறாங்கிறாரு. 5 ஏக்கருக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பயிர்க்கடன் ஃபுல்லாக தள்ளுபடிங்கிறாரு. 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கவங்க அத்தனை பேத்துக்குமே 50% பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறாரு. இது வந்து சாத்தியக்கூறே கிடையாது. மக்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்தி அது செல்வாக்காக கொண்டு கொடுத்தாலும் மக்கள் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இவர் இந்த பதவியில் வந்து உட்காரலாம், மக்கள் நல்லா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அவருடைய வாக்குறுதி நல்லாவாக தான் இருக்குது. ஆனால் செயல்பாட்டில் கொண்டு செயல்பாட்டில் செய்யணும், அதுதான் நம்ம எல்லாம் பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க. இல்லை வாக்குறுதி நல்ல வாக்குறுதி தான். மற்ற கட்சிகளோட இந்த கட்சியில் வந்து வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். ஆட்சிக்கு வந்தாங்கனாக்கா, ஜெயிச்சு வந்தாருனாக்கா நிறைவேற்றணும். அது வரத்துக்கு உண்டான வாய்ப்புலாம் இருக்குது அவருக்கு. அவர் எம்ஜிஆர் ஃபார்முலாவில் போயிட்டுருக்கிறாரு. அது ரொம்ப நம்பகத்தக்க மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகன், அதிமுக எம்ஜிஆர் ரசிகன். அவர் ஃபார்முலா அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறாரு. அது போனார்னாக்கா நல்லாயிருக்கும், அவர் வழியில் போனார்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த அறிக்கை எங்களை பொறுத்தவரை லஞ்சமில்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்றால் அவர் திரும்பி பார்க்க வேண்டும். முதலில் அவர் நியாயமாக எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டாரா என்பதை திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கப்புறம் மக்கள் மீது எப்படி வந்து லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவார் என்பது கேள்விக்குறிதான். இது யாரையுமே வந்து எடுத்தோன்னே லஞ்சம், எல்லா துறையிலும் லஞ்சங்களை பெருக்கி கொண்டிருப்பவர்கள் இன்றைய இளைஞர்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா இளைஞர்களுக்கு அந்த போதுமான அறிவு இல்லை. விவசாய கடன்கள் ரத்து பண்ணுவோம். ஆமா, ரத்து பண்ணலாம். இதுவரையும் உள்ள அரசுகளும் சொல்லியிருக்கு, ஏதோ 1-2 செஞ்சிருக்கு. விவசாய கடன் ரத்து பண்ணணும்னா ஒரு கடன் அந்த தொகையை வாங்கியிருக்கோம், அதை ரத்து பண்றாங்க. எதை வச்சு ரத்து பண்ண போறீங்க? எந்த அடிப்படைய ஒரு ஆதாரத்துல இருந்து பணத்தை எடுத்து இந்த கடனை நீங்க ரத்து பண்ண போறீங்க? அதாவது இப்ப ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு 4 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அரசியலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி இதெல்லாம் ரத்து பண்ண போறீங்களா? அல்லது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்கள், இருக்கிற வருமானங்கள், இதை வச்சு இதெல்லாம் சரி பண்ண போறீங்களா? பார்த்தீங்கன்னா தேவையானது மற்ற கட்சிங்க மாதிரி இல்லாமல் 1000 கொடுக்குறோம், 5000 கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோம் மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்கள் கொடுக்காம தேவையான அடிப்படை தேவைகளை வந்துட்டு அவர் அறிவிச்சிட்டு வர்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அறிவிச்சிட்டு வர்றது வந்துட்டு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.